சிஎன் பாளையம் என அழைக்கப்படும் சென்னப்ப நாயக்கன் பாளையம் இவ்வூர் கடலூர் பன்ருட்டி நெய்வேலி சாலையில் பன்ருட்டி அரசு பொறியியல் கல்லூரி அருகில் கிழக்கு நோக்கி செல்லும் சாலையில் 8 கிலோமீட்டர் சென்றால் கெடிலம் நதி ஓரம் அமைந்துள்ளது. நீண்ட இந்த சாலை இரு புறமும் சில்வண்டுகள் ரீங்காரத்துடன் பலா, மரவள்ளி, கரும்பு என பல்பயிர் சாகுபடி நடைபெறுகிறது. தூரத்தில் மயில்கள் அகவற்பா பாடுவதும் கேட்க முடிகிறது. இப்படிப்பட்ட சாலை நம்மை சென்னப்ப நாயக்கன் பாளையம் அழைத்து செல்கிறது. 10ஆம் நூற்றாண்டில் ராஜராஜன் ஆட்சி காலத்தில் திருப்பணிகள் செய்யப்பட்டு சிவனுக்கு ராஜராஜேஸ்வரர் எனவும் அம்பிகை ராஜராஜேஸ்வரி எனவும் பெயரிடப்பட்டு முழுமையான சிவன் கோயிலாக உருவெடுத்தது. மலை அடிவார ஊருக்கு ராஜராஜேசுவரம் என பெயர் வழங்கப்பட்டது. பின்னர் நாயக்கர் காலத்தில் சென்னப்ப நாயக்கர் இப்பகுதியின் பாளையக்காரராக ஆனவுடன் இவ்வூர் சென்னப்ப நாயக்கன் பாளையம் என அழைக்கப்பட்டது. பின்னர் 1922 ஆற்காடு நவாப் இப்பாளையத்தை ஆங்கிலேயரிடம் வழங்க அதன்பின் அப்பு முதலியார் சங்கரநாயக்கர் என கைமாறியது. ஆங்கிலேய டச்சு போரில் இம்மலை பாசறையாக மாறியது. அப்போது கோயிலின் பல சிலைகள் சிதைக்கப்பட்டன.
18ஆம் நூற்றாண்டில் இம்மலையில் வசித்த சந்நியாசி சகோதரர்கள் சொக்கலிங்க சுவாமிகள், முத்தையா சுவாமிகள் ரசவாத மருத்துவ பணிகள் செய்து மக்களை வாழ்வித்தனர். இக்கோயில் திருப்பணிக்கு பெரிதும் உதவினர். இவ்விருவரது சமாதி மலையடிவாரத்தில் உள்ளன. இவ்விரு சகோதரர்களின் குருவான வைணவ ஆச்சாரியார் விலட்சணானந்த சுவாமிகள் இத்தலம் வந்து கணபதி, முருகன் சிலைகளின் அடியில் பஞ்சாட்சர மந்திர தகட்டை வைத்து குடமுழுக்கு செய்தார். அதனால் அன்று முதல் அனைத்து வைபவங்களும் கணபதியை முன்னிறுத்தியே செய்யப்படுகிறது. தெப்ப உற்சவமும் விநாயகர் காண்கிறார். ஞான சம்பந்தரை போல் குழந்தையிலேயே இறைவன் அருள் பெற்ற பரங்கிப்பேட்டை குழந்தை சுவாமிகள் சில காலம் இம்மலையில் தங்கி தவத்தில் இருந்தார். இதனை அறிந்த இப்பகுதி மக்கள் பெருமளவில் இம்மலைக்கு வரத் தொடங்கினர். இவர் இளநீர் மற்றும் வேப்பங்கொழுந்தை மட்டும் உணவாக கொண்டு வாழ்ந்தவர். மலையின் கிழக்கில் இருக்கும் பிரணவ தீர்த்தத்தில் அடிக்கடி ஜலநிஷ்டையில் இருப்பார். பின்னர் ஓர் நாள் வெளிவந்து காய்ந்த குச்சிகளை எரியூட்டி இறைவனை ஜோதியாக நினைந்து வழிபடுங்கள் என கூறுவார். ஒரு நாள் நீங்களே எனக்கு தீபம் காட்டுங்கள் என சிஷ்யர்களிடம் கூறி ஜல நிஷ்டையில் ஆழ்ந்தார். 3 நாள் ஆகியும் வராமல் போகவே சிஷ்யர்கள் அவரை வெளிக்கொண்டு வந்து பார்த்தபோது சமாதி அடைந்திருந்தார். அவரது சமாதி இன்று இக்கோயிலின் தென்மேற்கு மூலையில் நவஜோதிர் லிங்க வரிசை அருகில் உள்ளது. மலையின் உச்சியில் கிழக்கு நோக்கிய 3 கருவறைகள் உயர்ந்த விமானங்களுடன் உள்ளது. இந்த கோவிலில் தைப்பொங்கல் நாளில் மூலவர் விநாயகர் பெருமானின் திருவுருவத்தின் மீது சூரிய கதிர்கள் அமையுமாறு அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோயிலைச் சுற்றி 7 லிங்கங்கள் உள்ளதை காணலாம். இந்த 7 சித்தர்கள் அதிஷ்டானம் என கூறுகின்றனர். இவர்கள் சட்டி பரதேசி சுவாமிகள், சுரைக்காய் சித்தர், பிராமண சந்நியாசி, கரூர் சுவாமிகள், எருக்கம்பால் சித்தர், பச்சை கந்த சுவாமிகள் இன்னும் பெயர் அரியா சித்தர்கள். பெரிய மரத்தடியில் அகத்தீஸ்வரர் உள்ளார். சண்டேசர் மற்றும் துர்க்கையும் உள்ளார்கள். வடகிழக்கில் நவக்கிரகம், பைரவர், சூரிய சந்திரன்கள் உள்ளனர். கருவறையின் நேர்பின்புறம் நவஜோதிர் லிங்கம் உள்ளது. மலையின் கிழக்கில் சித்தர் இறைவனுடன் ஐக்கியமான சிறப்பு வாய்ந்த பிரணவ தீர்த்தம் உள்ளது. அதனை ஒட்டி
சிவப்பிரகாச தீர்த்தம் உள்ளது. இதில்தான் தெப்போற்சவம் நடைபெறும். கோயிலின் தென்புறம் 4 சன்னதியும் சப்தகன்னியர் சன்னதியும் உள்ளது. இம்மலையில் கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னரே பல்லவர் கால சிவன் கோயில் இருந்ததற்கான சான்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன. சமீபத்தில் இக்கோயிலில் திருப்பணிகள் நடைபெற்ற போது இங்கு பாதாள அறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு 3 சித்தர்கள் அமர்ந்த நிலையில் ஜீவ சமாதியாகியுள்ளனர். ஒரு அறை விநாயகரின் கீழ் உள்ளது, மற்றொன்று அம்பிகையின் கீழ் அமைந்துள்ளது. 18 என்ற அளவில் அறை உள்ளது. இதன் விதானத்தினை மரக்கட்டைகள் தாங்குகின்றன. இதில் கணபதியின் கீழ் 2 மண் புற்றுக்கள் மனிதனை சுற்றி எழும்பியதைப் போல் காட்சியளிக்கின்றனவாம். அம்பிகையின் கீழ் உள்ள நிலவரையில் பலி பீடங்கள் 2 உள்ளன. இங்கிருந்து கிடைக்கப் பெற்றது அபூர்வமான வள்ளலாரின் அமர்ந்த நிலை ஐம்பொன் திருமேனி. இச்சிலையை ஆய்வு செய்த போது ஸ்ரீமத் புஷ்பாசல நிவாச ஸ்ரீ கிருபா பிரகாச பதான்ய பரம ஸ்ரீ மூர்த்தி என்று சமஸ்கிருதத்தில் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்துக்களை படித்ததில் இது வள்ளலாரின் உருவச் சிலை என உறுதி செய்யப்பட்டது. அவ்வப்போது தனிமையில் தியானத்திற்கு செல்லும் வள்ளலார் 1562 வள்ளலார் தனது அன்பர்களுக்கு எழுதிய கடிதம் ஒன்றில் கருங்குழியிலிருந்து வடமேற்கே ஓர் ஊருக்கு போய் அவ்விடத்தே முடிக்க வேண்டிய காரியத்தை முடித்துக்கொண்டு என்றும் தற்காலத்தில் யான் வசிக்கும் இடம் இதுவென்று குறிப்பதற்கூடாது என்றும் அவர் எழுதியுள்ளார். எனவே அவர் வாழ்ந்த இடங்களில் மலையாண்டவர் மலையும் புஷ்பகிரி ஒன்று என அறியப்படுகிறது.